நாளைக்கு இந்த இந்த பதவிக்கு இவர் மாநில தலைவராக வந்த இந்த 3 ஆண்டுகள்ல இவர் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 10,000 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு. 261 ரவுடிகள் உங்க கட்சியில இருக்காங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? 1977 கேசஸ் அவங்க மேல பதியப்பட்டிருக்கு. குற்றப்பின்னணி வழக்குகள் இருக்குன்னு ரெக்கார்டோட தூக்கி போடுறாரு. எல்லாரும் இங்க தான் இருக்கலா? வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க. வாங்க. நீ நாளைக்கு ஆம்பளையா இருந்தா நீ மாநில தலைவரா இருந்தா அதுக்கு பதில் சொல்லு ஃபர்ஸ்ட். என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? ஒன்ஸ் மோர். நீ நாளைக்கு ஆம்பளையா இருந்தா நீ மாநில தலைவரா இருந்தா அதுக்கு பதில் சொல்லு ஃபர்ஸ்ட். பாப்பா நான் ஆம்பளையே கிடையாதுப்பா. வீணா வந்து ஏமாந்து போற சொன்னா கேளு. இப்ப நாங்க வந்து ஒரு எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிறோம். உங்கள் கட்சிக்குள்ளார இந்த மாதிரியான குற்றப்பின்னணிகள் இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க எங்களை ரிட்டாலியேட் பண்றீங்க, இல்ல அதுக்கு பதில் சொல்றீங்க. சரி, இப்போ உங்க கட்சியில இருக்க தமிழிசை சவுந்தரராஜனே ஒரு பொது ஊடகத்துக்கு இந்த வார்த்தை சொன்னப்ப ஏன் அமைதியா இருக்கிறீங்க? ஏன் அதுக்கு பதில் இல்ல? பேசுங்கண்ணே, வாய் தந்து பேசுங்கண்ணே, பேசுங்கண்ணே, பேசியா பேச போறியா இல்ல அசிங்கமா கேக்கணுமா? நாளைக்கு இப்ப ஒருவேளை அவங்களுக்கு இப்ப நீங்க செல்வ பிறந்தங்க மாதிரி அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்கன்னா அப்ப தமிழிசையை பத்தி நீங்க விமர்சனம் பண்ணிடுவீங்களா? என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொன்ன பாக்குறா நீ? உங்களை பத்தி தெரியாதா? நீங்க எப்படி கடந்து வந்தீங்க தெரியாதா? உங்களுடைய பாதை இதுதான் அப்படின்னு நாளைக்கு பேசிடுவாரா தமிழிசைய? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க சரி. இப்ப காங்கிரஸ் ஆச்சு ஒழுக்கமான கட்சி, காந்திய கட்சி, இங்க ஒழுக்கமானவர்கள் தான் இருப்பாங்க, நியாயமானவர்கள், தியாகிகள் இருப்பாங்கங்கிற அடையாளம் இருக்குல்ல. பிஜேபியில நாளைக்கு சொல்ல முடியுமா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இந்த கட்சியில் ஒழுக்கமானவர்கள் தான் இருக்கிறாங்க, இல்ல யோகியமானவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்கிற மாதிரி பிஜேபி கட்சியை பேச முடியுமா? அப்படி இல்ல சார். சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலைக்கு தகுதி இருக்குதா? சார், சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலைக்கு தகுதி இருக்குதா? இல்லையா? அதெல்லாம் இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? சார், குறைஞ்சது 4 குண்டாஸ் போயிட்டு வந்தவங்கலாம் கிட்டத்தட்ட 16 பேர் இருக்காங்க. 4 குண்டாஸ் போயிட்டு வந்திருக்கிறாங்க. 16 பேர் கட்சிக்குள்ள வச்சிருக்கீங்க, பொறுப்புல வச்சிருக்கீங்க. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஒன்ன மாதிரி நான் ஒரு திருடன் தான். பத்திரிகையாளர் சந்திப்புல அப்படி எதுவும் எங்க கிட்ட டேட்டா இல்லைன்னா பத்திரிகையாளர்கள் வேணா நாளைக்கு நீங்க வந்து எங்க கிட்ட கொண்டாந்து லிஸ்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். நான் எதுக்கு பத்திரிகையாளர்களுக்கு வேலை இல்லையா? எனக்கு நிறைய சோழி அடக்கியா விடியா வாடா. உன் கட்சிக்குள்ளார எவன் இருக்கான்னு உனக்கு தெரியாம தான் நீ மாநில தலைவரா இருக்கிறியா? இதுக்கும் பத்திரிகையாளருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சார், உண்மையா சொல்லவா, பத்திரிகையாளர்கள் அண்ணாமலையிடம் கேள்வி கேட்க நடுங்கிறார்கள். நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா மன்னமனாலும் உங்களுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல்வாதியும் எடப்பாடி முதலமைச்சரா அந்த 4 வருஷத்துலயும் சரி, எந்த அரசியல்வாதியும் ஒரு நிர்வாகத்துல கூப்பிட்டு அந்த பத்திரிகையாளரை வேலையை விட்டு எடுங்கன்னு அண்ணாமலையை தவிர வேற எந்த அரசியல்வாதியும் எந்த மீடியாவுக்கும் போன் பண்ணி பேசுனது இல்லை. இவனாவா? இவர்தாயா? உங்கள் கட்சிக்குள்ளார இருக்க ஒரு மூத்த தலைவர் சொல்றாங்க, இங்க ரவுடிங்க அதிகமா இருக்காங்க, அதை விட முக்கியமாக அவர்களுக்கு அதிகமாக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறாங்க. அப்ப நாளைக்கு என்னத்துக்கு நீங்க மாநில தலைவரா இருக்கிறீங்க? என்ன ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா, ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா, பேத்தலமா பேசாம இருக்கீங்க. திமுக இருக்கிற மந்திரி யார் கூட பேசுறான்னு தெரியும், எந்த நடிகை யார் எந்த அரசியல்வாதி கிட்ட பேசுறான்னு உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க கட்சியில ரவுடி பேர் இருக்கிறான்னு உனக்கு தெரியாது. அப்போஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். தமிழ்நாடு உளவுத்துறையே வேஸ்டியா அண்ணாமலைக்கு எங்க இருந்து தான் டேட்டா வருதுன்னே தெரியல, இப்படி எடுக்கிறாரு அப்படின்னு பேசுறவங்க நான் ஒண்ணு சொல்லவா, பெரிய புத்திசாலி எல்லாம் இல்ல, எனக்கு தெரியும் அந்த ஆளை பத்தி. பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. நாளைக்கு பிஜேபி மேல பவர்ல இருந்து போனப்புறம் இங்க நாளைக்கு டிஎம்கே வந்தாலும் ஏடிஎம்கே வந்தாலும் சரி, இவரை மிக்சியில போட்டு அரைச்சிருவாங்க. இப்ப நீங்க ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல ஒரு பவர் ஜோன்லயே இருக்கிறீங்க, கண்டிப்பா ஒரு நாள் இறங்குவீங்க சார். வீழ்ச்சிங்கிறத விழும். அப்ப நீங்க 2 பக்கட்டும் பகைச்சு வச்சிருக்கிறது, நீங்க எடப்பாடி உங்களை சும்மா விட்டுருவாரா நீங்க பண்ணி வச்சிருக்கிற வேலைக்கு? இல்ல திமுக நாளைக்கு உங்களை என்னைக்கா சும்மா விடுமா? நீ இந்த ஊர் தானடா, கத்திக்கு கத்தி சண்டைக்கு சண்டை ஒண்டிக்கு ஒண்டி வரியா? அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல மூஞ்சல ஈ முக்கியம் பாக்குறியா? 5000 கோடி பதுப்பதற்காக அமெரிக்கா போயிருக்கிறார் அண்ணாமலைன்னு வந்துச்சுல்ல. இப்ப லண்டனுக்கும் அதே வேலைக்கு தான் போறாரு. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். செல்வ பெருந்தகை லண்டன்ல வாங்கின சொத்தை பத்தி எல்லாம் பேசுறாரு. நாளைக்கு நாங்க அண்ணாமலையோட மச்சான் இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார வாங்கின சொத்தை சொல்லட்டுமா, இல்ல அவர் மனைவி வெளிநாடுகள்ல முதலீடு பண்ணிருக்க சொத்தை சொல்லட்டுமா? அந்த 3 வருஷத்துக்குள்ளார. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. இங்க வா,
இந்த பதவிக்கு இவர் மாநில தலைவராக வந்த இந்த 3 ஆண்டுகள்ல இவர் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 10,000 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு. இன்னொன்னு சொல்றேன், இவர் எலெக்ஷன்ல கோயம்புத்தூரில் தோற்ற பிறகு முத்துப்பேட்டை பாளையம்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியால 100 ஏக்கர் இவருடைய மச்சான் கிரையம் பண்ணிருக்காரு. டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது. களவாணி பயலுகளா? கேட்டா திருட்டு பசங்களாடா நீங்க. இந்த ஆளுக்கு எந்த பதவியுமே இல்லை, இப்பயே 10,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துட்டான். இவனை நாளைக்கு நீ முதலமைச்சராவோ மத்திய மந்திரியாவோ ஆனானா தமிழ்நாடே தூக்கி வாரி தின்றுவான். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. 14 வெளிநாடுகளில் உங்களுடைய மனைவி அகிலா அவர்கள் ஐடி கம்பெனி தொடங்கி இருக்கிறாங்க இந்த 3 ஆண்டுகள்ல. எப்படி சார் முடியும், நீங்க சொல்லுங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் இருக்கும்டா. அடுத்தவங்க காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். யாரை விரட்ட போறான்னு பார்க்க தான் போறாங்க. தமிழ்நாடு மக்கள் உங்களை அங்கீகரிக்க மறுத்து விட்டார்கள். ஒரு தடவை இல்ல 2 தடவை நாளைக்கு விளக்கமா தலை வாங்கிட்டீங்க. காலை உடைச்சு நீ திருந்தலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? கட்சியை யோகிதமா செய்யுங்க, மற்றவர்களை குறை சொல்வதற்கட்டும் முதல்ல நீங்க நாளைக்கு யோகிதமா இருங்க. அவ்வளவுதான் என்னோட. இருங்கண்ணே, நீ போப்பா போ. முன்ன பின்ன தெரியாத ஆள போய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.